பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த போறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில முனைவர் கயல் அவர்கள் நமக்காக வாரந்தோறும் சுவையான கவிதைகளை பகிர இணைய இருக்காங்க. இவர் 1999ஆம் ஆண்டுல இருந்து கல்லூரி பணியில் உள்ளார். தற்பொழுது வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில மேலாண்மை துறையில பேராசிரியராக பணியாற்றி வராங்க. 2015ஆம் ஆண்டு கல்லூஞ்சல், 2016ஆம் ஆண்டு மலைக்குருவி, 2018ஆம் ஆண்டு ஆரண்யம், 2019ஆம் ஆண்டு ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், 2020ஆம் ஆண்டு உயிரிழப்படை ஆகிய 5 கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இது தவிர 2021ஆம் ஆண்டு தனுமையின் இக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் மொழிபெயர்ப்பு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பழைய கடவுளரும் புதிய துர்தேவதைகளும் எனும் சமகால தீபத்திய சிறுகதைகள், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள் என 2 மொழிபெயர்ப்பு தொகுப்புகளும் இந்த வருடத்துல வெளியிட்டிருக்காங்க. கோட்டை தமிழ் முற்றம் என்ற அமைப்பை 2021ஆம் ஆண்டு இவர் தொடங்கியுள்ளார். இனிய உதயம், குங்குமம், கல்கி, நடுக்கல் ஆகிய அச்சு இதழ்களில் கவிதையும், பேசும் புதிய சக்தி இதழில் மொழிபெயர்ப்பு சிறுகதையும் வெளிவந்துள்ளன. வாசகசாலை, தமிழினி, கனலி, வனம், நடு ஆகிய இணைய இதழ்களில் 2020ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை 25ற்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு கதைகளும் 2 மொழிபெயர்ப்பு கட்டுரைகளும், காற்றுவெளி, செம்மலர், கொலுசு, சிலம்பு ஆகிய இணைய இதழ்களில் பல கவிதைகளையும் சிறுகதைகளையும் வெளியிட்டுள்ளார். தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் ஏராளமான 40 கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். சில சிறுகதைகளையும் தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய படைப்புகள் இன்னும் ஏராளம். இவர் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தொடர்ந்து ஊடகங்களில் இயங்கி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கவிஞர் கயல் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, கவிதை உலா போகலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். கவிதை 1000 வார்த்தைகளில் ஒரு கட்டுரை சொல்வதை, பல கோடுகளில் வண்ணங்களில் ஒரு ஓவியம் சொல்வதை, அதே உணர்வை, அந்த உணர்வின் அடி ஆழத்தை மொழியின் ஆளுமையால் வாசிப்பவனுக்கு கடத்துகிற ரசவாதத்தை நிகழ்த்துவது கவிதை. இதற்கு மொழி தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானதில்லை. சொற்கட்டு, சொற்சிக்கனம், நடை, வடிவம், கற்பனை திறன், சூசகத்தன்மை, தன் அனுபவம் மூலம் கற்றவை என பற்பல விஷயங்களும் கூடி மொழியை கூர்மைப்படுத்தி அந்த கலைவடிவை கவிதை என்னும் ஒற்றை சொல்லாக மாற்றுகிறது. எவருடைய சோகத்துக்கோ ஒருவர் கண்கலங்க வேண்டுமென்றால், எவருடைய காதலுக்கோ ஒருவர் இறங்கி மயங்க வேண்டுமென்றால், எவருடைய இயற்கை வர்ணனைக்கோ ஒருவர் நெஞ்சுருகி நிற்க வேண்டுமென்றால், யாருடைய பிரார்த்தனைக்கோ ஒருவர் கண்மூடி துதிக்க வேண்டுமென்றால், அத்தனை எளிதாக நிகழ்வதில்லை இந்த அதிசயம். அதற்கு மொழி வசப்பட வேண்டும். ஆன்மா அணிகிற ஆடையே சொல்லாகி வந்து கவிதை என்று நிற்கிறது. அப்படியானவையே காலம் கடந்தும் நிற்கின்றன. அந்த வரிசையில் காலம் அழிக்காத கவின் மாடச் சுடர் என திகழும் கவிதைகளை பகிர்கிறேன். இந்த வார கவிதையில் நாம் பார்க்க இருப்பது சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களுடைய கவிதையைத்தான். சுகந்தி சுப்பிரமணியன் கோவை மாவட்டம் ஆலாந்துறை எனும் சிறு கிராமத்தில் பிறந்தவர். பள்ளிப்படிப்பு மட்டுமே முடித்தவர். திருமணமாகி பல வருடங்கள் கணவருடன் செகந்திராபாத்தில் வசித்திருக்கிறார். தாயின் அரவணைப்பின்றி பாட்டியின் கவனிப்பில் வளர்ந்த சுகந்திக்கு சிறுவயது முதலே மன அழுத்தம் சார்ந்த சிக்கல்கள் இருந்து வந்ததாக தெரிகிறது. மணமான பிறகு அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். சிகிச்சையின் ஒரு பகுதியாக சுகந்தியை கவிதைகள் எழுதுமாறு அவருடைய கணவன் ஊக்குவிக்கிறார். அவருடைய கணவர் சுப்ரபாதி மணியனும் ஒரு எழுத்தாளர் ஆவார். கனவு சிற்றிதழின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். சுகந்தியின் கவிதைகள் 2 தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் இரகசியம் என்கிற 2 தொகுப்புகள்.
சுகந்தியின் கவிதைகள் பெண்ணின் அகத்தன்மை, பிரத்யேகமான வாழ்க்கைப்பாடுகள், வலிகள் ஆகியவற்றை நேரடியான எளிய சொற்களில் முன்வைப்பவை. அதுகாரும் இல்லாத வகையில் 90களின் ஆரம்பத்தில் நிறைய பெண் கவிஞர்கள் தனித்துவத்தோடு தம் குரலை ஒலிக்கத் தொடங்கினர். அவர்களுக்கு ஏதோ வகையில் ஒரு சிறிய துவக்க புள்ளியாக அமைந்தவை சுகந்தியின் கவிதைகள் என்று சொல்லலாம். அவருடைய கவிதையை இப்போது கேட்போம். சிரித்திரு என்கிறாய், சரிதான், என்னால் முடியவில்லை. எல்லோரும் அப்படித்தான் என்கிறாய், என்றாலும் முடியாது என்கிறேன். சும்மா கிட என்கிறாய், மாட்டேன் என்கிறேன். செத்துப்போ என்கிறாய், என்னை உன் காலால் எட்டி தள்ளியபடி எனக்கென நான் வாழ்க்கையை மிச்சம் வைத்திருக்கிறேன் வாழ முடியாமல். இது இன்றைய நிகழ்வில் முதல் கவிதையாக பார்க்கிறோம். வெகு இயல்பான தொனியில் தொடங்குகிறது இந்த கவிதை. சிரித்திரு என்கிறாய் ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு உரையாடலாக இருக்கலாம், அல்லது காதலன் காதலிக்கு இடையே இருக்கலாம், அல்லது அம்மா மகளுக்கோ மகனுக்கோ சொல்வதாக இருக்கலாம், அல்லது வயதான ஒரு பெற்றோருக்கு அவர்களுடைய மகனோ மகளோ சொல்வதாக இருக்கலாம், குழந்தை சொல்வதாக இருக்கலாம். இயல்பாக இருக்க இந்த சமுதாயம் விடுவதில்லை என்பதுதான் இந்த கவிதை சொல்வது. அடுத்தது, அவர்கள் சொல்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. இது இரண்டையும் சொல்லிச் செல்கிறது இந்த கவிதை. ஒன்று, அவர்கள் நம்மை சிரிக்க சொல்கிறார்கள், அல்லது சும்மா இரு என்கிறார்கள், எதுவுமே இல்லை என்றால் செத்து போய் என்கிறார்கள். ஆனால் உறுதியாக இறுதியாக சுகந்தி தன் குரலை இப்படி ஒலிக்கிறார். எனக்கென நான் வாழ்க்கையை மிச்சம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக கொஞ்சம் மிச்சம் வைத்திருக்கிறேன் என்று பரிதாபமான ஒரு குரல் ஒலிக்கிறது. இறுதியாக எப்படி முடிக்கிறார் பாருங்கள், வாழ முடியாமல் என்று. இந்த வாழ முடியாமல் என்று சொல்கிற சொல் அவர் மனநிலை பிறழ்ந்து போவதற்கான சாத்தியக்கூறுகளை வாழ்க்கை அவருக்கு தந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஏன் வாழ முடியவில்லை? ஒன்று, அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கிற மனநிலை கவிஞருக்கு இல்லை, அல்லது தன்னுடைய இஷ்டமாய் வாழ்வதற்கான சூழலை இந்த சமூகம் அவர்களுக்கு கவிஞருக்கு தரவில்லை. ஆகவே எனக்கென நான் வாழ்க்கையை மிச்சம் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர் எந்த சொல்லையும் அதற்கு அடுத்ததாக இடாமல் வாழ முடியாமல் என்று முடிக்கிறார். ஆக சிரிப்பதும் சும்மா இருப்பதும் செத்துப்போவதும் ஆக எல்லா முடிவுகளையும் மற்றவர்கள் நமக்காக எடுக்கிற போது நாம் நமக்கான வாழ்க்கையை எப்போது வாழ்கிறோம், எப்போது வாழப்போகிறோம் என்ற கேள்வியைத்தான் சுகந்தி இங்கே முன்வைக்கிறார். இந்த கேள்வி சுகந்தி தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட கேள்வி மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. சுகந்தி எழுதிய இன்னொரு கவிதை உங்களுக்காக. வாழ்க்கை பூராவும் தியாகம் செய்வதா? நான் கேட்டேன் அந்த பெண்களை. இதுதான் வாழ்க்கை என்றாள் ஒருத்தி. எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வாழ்கிறேன் என்றாள் மற்றவள். ஜடமாய் உணர்கிறேன் என்றாள் இன்னொருத்தி. வெள்ளிக்கிழமையும் வியாழனும் விரதம் இருக்கிறேன் அம்மனுக்கு, தீரும் என் கவலைகள் என்றால் மற்றொருத்தி. இவர்களின் அனுபவங்கள் என்னுள் அடங்க மறுத்து அதிர மௌனமானேன். வாழ்வின் தாக்குதல்கள் புரியாமலும் வலுவுடன் எதிர்க்க முடியாமலும் ஓய்ந்து போன கால்கள் நடக்கின்றன மெதுவாய், தலைகள் நிலத்தை பார்த்தபடி நிமிர முடியாமல் என்று முடிக்கிறார். இந்த கவிதையை எந்த விதமான படிமங்களோ அல்லது கடினமான சொற்பிரயோகங்களோ இல்லாமல் எளிமையான சொற்களால் கொண்டு போகிறார் சுகந்தி. சுகந்தியின் பலமே அதுதான். தன்னுடைய கவிதைகள் நெடுகிலுமே தன்னுடைய அனுபவங்களை, தான் வாழ்வில் சந்தித்த பெண்களுடைய அனுபவங்களை அனைத்தையுமே ஒரு இயல்பான ஒரு பாவனையில் கொண்டு செல்கிற ஒரு கவிஞராக சுகந்தி இருந்திருக்கிறார். இந்த கவிதையின் முதல் வரியே பார்த்தீர்களேயானால், வாழ்க்கை பூராவும் தியாகம் செய்வதா என்று கேட்கிறார். அதிலே அந்த கவிதை
எங்கு பயணிக்கப் போகிறது என்பது நமக்கு தெரிந்து போகிறது. பூராவும் தியாகம் செய்வதா என்று கேட்கிறார். ஒவ்வொரு பெண்ணாய் இவர் கேட்டுக்கொண்டே வருகிறார். இதுதான் வாழ்க்கை என்று ஒரு பெண் சொல்கிறார். எனக்கு பிடிக்கவில்லை, என்ன செய்வது, ஆனாலும் வாழ்கிறேன், இது சலிப்பான இன்னொரு குரல். ஜடமாய் உணர்கிறேன், இது இன்னொருத்தி. ஆக இவர்கள் யாருமே வாழவே இல்லை. இதையேதான் இந்த கவிதையிலும் பதிவு செய்கிறார். வெள்ளிக்கிழமையும் வியாழனும் விரதம் இருக்கிறேன் அம்மனுக்கு, தீரும் என் கவலைகள் என்கிறார் மற்றொருத்தி. இதில் பார்த்தீர்களானால் அம்மனுக்கு விரதம் இருக்கிறார்கள். இங்கு விரதம் இருப்பவளும் ஒரு பெண். ஆனால் அந்த பெண் அம்மனிடம்தான் போய் விரதம் இருந்து என்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து கொடு என்று விண்ணப்பிக்கிறாள். இவர்களுடைய அனுபவங்கள் என்னுள் அடங்க மறுத்து என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் அதிர மௌனமானேன். அதிர்கிறார். அவருக்குள் உணர்ச்சி கொந்தளிப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் என்ன நடக்கிறது? மௌனமானேன். வாழ்வின் தாக்குதல்கள் புரியாமலும் வலுவுடன் எதிர்க்க முடியாமலும் ஓய்ந்து போன கால்கள் நடக்கின்றன. இதை படிக்கிற போது ஒருவேளை சுகந்தி தான் நடந்து போகிறாரோ? வாழ்வின் தாக்குதல்கள் புரியாமல் வலுவுடன் எதிர்க்க முடியாமல் தன்னந்தனியாக சுகந்தியின் கால்கள் தான் நடக்கின்றனவோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தலைகள் நிலத்தை பார்த்தபடி நிமிர முடியாமல் என்று சொல்கிற போது இது என்னுடைய உணர்வு மட்டுமல்ல, இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, இந்த அநீதி நிகழ்வது எனக்கு மட்டுமல்ல, இங்கு எல்லா பெண்களுடைய நிலைமையும் இதுதான் என்று தலைகள் நிலத்தை பார்த்தபடி என்று பன்மையில் சொல்கிறார். நிமிர முடியாமல், அதாவது நிமிர்வதற்கான வாய்ப்பையே இந்த சமூகம் வழங்காமல், ஒரு சூழலை வழங்காமல் நாம் அனைவரும் தலை குனிந்து இந்த பாரத்தை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையே இந்த கவிதை சொல்கிறது. ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு எழுச்சிமிக்க குரலாக, ஆதியில் ஒலித்த ஒரு குரலாக சுகந்தி சுப்பிரமணியன் கவிதைகள் இருக்கின்றன. நேயர்களே, இந்த வாரம் சுகந்தி சுப்பிரமணியனை சந்தித்தோம். அடுத்த வாரம் வேறொரு கவிதையோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க com.radio@alagappa.university.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.